எங்கள் டிபார்ட்மெண்ட்டே சொன்னது, உனக்கு படித்து மூளை போயிடுச்சு போல இருக்கு. உங்க டிபார்ட்மெண்ட்ல இப்படிதான் சொன்னாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? இப்போ உங்க கூட இன்டர்ன்ஷிப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முன்னாடி சொன்னது வந்து எனக்கு கீழே பார்த்தாங்க, என்னோட சாய்ஸ் தப்புன்றதுக்காக. அது தப்பு அப்படின்னு. ஏன்னா வந்து நாங்கள் படிச்சிருக்கோம், ஒரு டிசபிலிட்டி பீப்புளை மேரி பண்ணோம்னா அவங்களோட ஜீனில் வந்து அந்த இது போகுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுமே நீ எதுக்கு உழுவுற அப்படின்ற கேள்வி தான் எங்கள் எல்லாருமே கேட்ட கேள்வி. நம்பலை. நான் இல்லை, அப்போ கடவுள்னு ஒருத்தர் படைச்சிருக்காருன்னா அப்போ கடவுளுக்கு தெரியாதா? அப்போ கடவுளையே நீங்கள் சந்தேகப்படுறீங்களான்ற மாதிரி தான் என்னோட வாதம் அந்த இடத்துல இருந்தது. அதனால கடவுளோட படைப்பை நம்ம எதையுமே குறை சொல்ல முடியாது. அது அவருக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி படைச்சிருக்காங்க. அவர் நார்மலாக போகிறவங்களுக்கு கூட எதையாவது கொடுக்கலாமே. அதனால நம்ம அது மாதிரி சொல்லக்கூடாது. சரி நீ பண்ணு, ஆனால் எப்படி இருக்கன்னு நீ நடந்திருக்கிற விதத்தில் தான் எங்களுக்கு தெரியும். என்னோட ஆக்ஷன்ஸ் தானே பேச போகுது அடுத்து. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.